Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா aldose and ketose isomerism. aldose சுகரும் ketose சுகரும் ஒன்றுக்கொன்று எப்படி ஐசோமர்ஸா இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஐசோமர்ஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா compounds having the same molecular formula but different structural formula. So aldose சுகருக்கும் ketose சுகருக்கும் molecular formula ஒண்ணா தான் இருக்கும் பட் structural formula டிஃபரண்டா இருக்குது. So இந்த காரணத்தினால தான் அது ஒன்றுக்கொன்று ஐசோமர்ஸா இருக்குது. So monosaccharides bearing the aldehyde group, ஒரு CHO group இருந்துச்சு அப்படின்னா நம்ம இத என்ன சொல்லுவோம் அப்படின்னா aldose sugar அப்படி நம்ம சொல்லுவோம், சரிங்களா? whereas C double bond O இருக்குது, ketone group இருக்குது அப்படின்னா அத நம்ம ketose sugar அப்படி நம்ம சொல்லுவோம், சரிங்களா? So இந்த aldose sugarரும் ketose sugarரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ரெண்டுமே ஐசோமர்ஸா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கலாம் அண்ட் ஃப்ரக்டோஸ் எடுத்துக்கலாம். சோ இந்த குளுக்கோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு aldose சுகர், சரியா? ஃப்ரக்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீட்டோன் சுகர். பாருங்க, இது வந்து ஒரு குளுக்கோஸ் சுகரோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதுல ஒரு ஆல்டிஹைட் குரூப் வந்து அட்டாச்டா இருக்குது. சோ இத நம்ம aldose சுகர் அப்படி நம்ம சொல்லுவோம். ஃப்ரக்டோஸ் சுகர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா C டபுள் பாண்ட் O இருக்குது, அது நம்ம கீட்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றப்போ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா C6H12O6 அப்படிங்கிற சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. பாருங்க, 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஆக்ஸிஜன் 6 1 2 3 4 5 6, சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் பாருங்க, கார்பன் பாருங்க 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் 12 இருக்கான்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. and ஆக்ஸிஜன் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. so same molecular formula but different structural formula. இதோட ஸ்ட்ரக்சரும் டிஃபரண்டா இருக்குது. பாருங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைட் குரூப் அட்டாச்டா இருக்கு, இதுல கீட்டோன் குரூப் அட்டாச்டா இருக்குது. சோ மற்ற எல்லாமே வந்து சிமிலரா இருக்கும். இந்த குரூப் அட்டாச்டா இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா CHOOH இருக்குது, இல்ல CH2OH அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்குது, பட் அதோட மாலிகுலர் ஃபார்முலா சிமிலரா தான் இருக்கு, சரிங்களா? சோ குளுக்கோஸ் நம்ம ஆல்டோஹெக்சோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃப்ரக்டோஸ் நம்ம கீட்டோஹெக்சோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன ஹெக்சோஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஹெக்ஸோ சுகர் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? குளுக்கோஸ் சுகரும் ஹெக்ஸோஸ் தான், ஃப்ரக்டோஸ் சுகரும் ஹெக்ஸோஸ் தான். ஆனா இந்த ஹெக்ஸோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் சுகர்ல ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறதுனால அதை நம்ம ஆல்டோஹெக்சோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? ஆல்டோஹெக்சோஸ். வேற ஃப்ரக்டோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால, கீட்டோன் குரூப் அட்டாச்டா இருக்கிறதுனால அதை நம்ம கீட்டோஹெக்சோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆல்டோஹெக்சோஸும் கீட்டோஹெக்சோஸும் மாலிகுலர் ஃபார்முலால ஒண்ணாதான் இருக்குது, பட் they are different in the structural formula. So aldose and hexose are isomers. ஓகேவா? சோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.